கொல்லூர் மூகாம்பிகை கோயில். இன்றைக்கி வந்துட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாங்க. இந்த கோயில் வந்துட்டு கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் வந்துட்டு. ஸோ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷம் பழமையான கோயில். ஸோ இந்த கோயிலை பற்றின முழு தகவல் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம தென்னிந்தியாவில் இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது வந்து வேறு எதுவும் இல்லை, கொல்லூர் மூகாம்பிகை கோயில். ஸோ இந்த கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது கல்வி, அறிவு, செல்வம், வெற்றி, குழந்தைகளோட படிப்பு, தொழில் முன்னேற்றம், ஸோ இது எல்லாத்துக்கும் அருள் கொடுக்குற ஒரு தெய்வம் தான் இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 5 முக்கியமான விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அதில் முதல் வந்துட்டு இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயிலோட வரலாறு என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்துட்டு இந்த மூகாம்பிகை அப்படிங்கிற பேர் வந்துட்டு இந்த அம்மன் கோயிலுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம் வந்துட்டு ஆதிசங்கரர் ஏன் இங்கு வந்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். நாலாவது விஷயம் வந்துட்டு இந்த கோயிலோட அதிசயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அஞ்சாவது வந்துட்டு இந்த கோயிலில் வந்துட்டு டெய்லி என்னென்ன விசேஷங்கள் நடக்குது, அதாவது என்னென்ன பூஜைகள் நடக்குதுங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 விஷயங்களும் நம்ம வந்து டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர் தான் கொல்லூர். ஸோ கொல்லூர் அப்படிங்கிறது அந்த ஊரோட பேர். அங்கே வந்துட்டு சௌபர்ணிகா நதிக்கரையில் தான் அந்த கோயில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிப்பகுதியில் இந்த கோயில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சுற்றி வர மலை இருக்கும், நடுவில் வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இயற்கை அழகோடு வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பரசுராமர் உருவாக்கிய 7 முக்தி தலங்களில் இந்த மூகாம்பிகை கோயிலும் ஒன்று. ஸோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு மூகாம்பிகை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பண்டைய காலத்தில் வந்துட்டு கோல மகரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்து தவம் செஞ்சுட்டு இருந்தார். அதே நேரத்தில் அதே ஊரில் வந்துட்டு மூகாசுரன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தான். அந்த அரக்கன் வந்துட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக குடும்பம் பண்ணிட்டு வந்தான். அந்த ஊர் மக்களையும் சரி, அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்த மகரிஷிகளையும் சரி, எல்லாருமே வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குடும்பம் பண்ணிட்டு வந்தான். அதே நேரத்தில் இந்த மூகாசுரன் வந்துட்டு சிவபெருமான்கிட்ட வர வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலையும் அவனோட மனசில் வந்துட்டு இருந்தது. இதுக்காகவும் அவன் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தான். இந்த விஷயம் தெரிஞ்ச ஆதிபராக் சக்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீ ஏற்கனவே வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொடுமை பண்ணிகிட்டு இருக்க, இந்த நேரத்தில் நீ எப்படி சிவபெருமான்கிட்ட வர வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நீ வர வாங்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ஆதிபராக் சக்தி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மூகாசுரனுக்கு வந்துட்டு இந்த மூகாசுரனை ஊமையாக வந்துட்டு மாற்றிடுவாங்க. ஸோ ஊமையை மாற்றின உடனே இந்த மூகாசுரனுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வந்துடும். ஸோ கோபம் ரொம்ப அதிகமாக வந்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து கொடுமை பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஆரம்பத்துலேருந்தே ஊர் மக்கள் எல்லாத்தையும் ரொம்ப அதிகமாக கொடுமைப்பட்டு தான் இருந்தான். இதில் ஊமையாக வேறு மாற்றிட்டாங்களா, இதனால் வந்துட்டு அவனுக்கு கோபம் இன்னும் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதனால் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அங்கே தவம் செஞ்சுட்டு இருந்த மகரிஷி எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அதிகமாக கொடுமை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த நியூஸை தெரிஞ்ச ஆதிபராக் சக்தி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த மூகாசுரனையே வந்துட்டு கொன்னுடுறாங்க, அழிச்சிடுறாங்க. ஸோ மூகாசுரனை அதை இவ்வளோ தூரம் கொடுமை பண்ண அந்த மூகாசுரனை அழித்ததுனால இந்த ஆதிபராக் சக்தி வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, மூகாம்பிகை அப்படின்னு அவங்களால வந்துட்டு எல்லாராலையும் கூப்பிட்டாங்க. ஸோ இதனால தான் அந்த ஊருக்கு வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு மூகாம்பிகை அப்படின்ற ஒரு பேர் வந்துட்டு வந்தது. இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னா பார்த்தா அப்படின்னா ஜோதிர்லிங்கம். ஸோ இந்த கோயிலில் இருக்கிற ஜோதிர்லிங்கம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம். ஸோ இந்த லிங்கத்தோட நடுவில் வந்துட்டு ஒரு தங்கத்தினால ஆன ஒரு கோடு வந்துட்டு இருக்கும். இதை வந்துட்டு ஸ்வர்ணரேகை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்வர்ணரேகை லிங்கத்தை வந்துட்டு 2 பகுதியில் வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு பகுதியை. இன்னொரு பகுதியை வந்துட்டு சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தத்துவ ரீதியாக அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை இன்னும் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது வந்து சிவனும் சக்தியும் ஒன்றா இருக்கிறதுக்கான அடையாளம் தான் அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஆதி சங்கராச்சாரியார் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்ததாக வந்து சொல்லப்படுது. அவர் வந்துட்டு கொடசாத்திரி அப்படிங்கிற மலையில் வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்துட்டு தவம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் செஞ்ச தவத்து மூலமாக மனம் குளிர்ந்து அம்மன் வந்துட்டு அவருக்கு நேரடியாக வந்துட்டு அவர் முன்னாடி வந்துட்டு அருள் பாலிச்சார் அப்படின்ற ஒரு புராணமெல்லாம் வந்துட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு அம்மனை வந்துட்டு கேரளாவுக்கு வந்துட்டு எடுத்து செல்றதுக்காக இவங்க வந்துட்டு முயற்சி பண்ணாங்க. ஆனால் வந்துட்டு ஒரு சில காரணங்கள்னாலும் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. கர்நாடகாவிலே கொல்லூர்லேயே வந்துட்டு இந்த அம்மன் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சங்கரர் சக்கரத்தை வந்துட்டு இங்கே நிறுவி மற்ற பூஜைகள் மற்ற விசேஷங்கள்லாம் வந்துட்டு இங்கேயே வந்துட்டு பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, இந்த அம்மன் வந்துட்டு ஒரே நாளில் 3 விதமாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள் பாலிப்பாங்க. காலையில் வந்து பார்த்தா அப்படின்னா மாகாளி அம்மனாக வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள் பாலிப்பாங்க.
மத்தியானம் வந்துட்டு மகாலட்சுமி அம்மனா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள்பாலிப்பாங்க. மாலை நேரத்தில் ஈவினிங் டைமில் வந்துட்டு மகா சரஸ்வதி அம்மனை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள்பாலிப்பாங்க. ஸோ ஒரே நாளில் வந்துட்டு 3 விதமாக எல்லோரும் மக்களுக்கு வந்துட்டு அருள்பாலிப்பாங்க. இதில் வந்துட்டு இந்த சரஸ்வதி அந்த இதில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அருள்பாலிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த பூஜைக்காக நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதே நேரத்தில் குழந்தைகள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்களாம் வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டு வந்து பூஜை பண்ணி அவங்களோட படிப்பை வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. இந்த கோயிலோட கட்டிடக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கோயிலில் வந்துட்டு விஜயநகர அப்புறம் ஹொய்சல இந்த 2 கட்டிடக்கலையை வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். கோயில் உள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா தங்கத்தினாலான கொடிமரம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தீபஸ்தலமும் வந்துட்டு ரொம்ப பிரபலமானது. அண்ட் சரஸ்வதி மண்டபம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, அதுவுமே வந்துட்டு ரொம்ப பிரபலமானது. அதுக்கப்புறம் கணபதி சன்னதி, அதாவது விநாயகர் கோயில், அதுவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுக்கப்புறம் வீரபத்ர சன்னதி, இதுவுமே வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு, இந்த இடங்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப விசேஷமானது இந்த கோயிலில் வந்துட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நதி, அதாவது சௌபர்ணிகா நதி. ஸோ சௌபர்ணிகா நதி அப்படிங்கிறது இந்த கோயில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஸோ யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போகிறாங்களோ அவங்களாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த சௌபர்ணிகா நதியில் போய் அந்த ஆற்றுல போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறத வழக்கமாக வந்து வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த கொடசாத்திரி மலையும் வந்துட்டு ரொம்ப பிரபலமானது. ஏன் அப்படின்னா, இங்கே தான் வந்துட்டு இந்த ஆதி சங்கராச்சாரியார் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு தவம் செஞ்சார். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒரு மலையும் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பிரசித்தி பெற்றது. இந்த மூகாம்பிகை கோயிலில் வந்துட்டு என்னென்ன விசேஷங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஒன்று வந்துட்டு நவராத்திரி வந்துட்டு ரொம்ப நல்லா செய்வாங்க, நல்லா பெருசாக கிராண்டாக செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜயதசமி நல்லா கிராண்டாக செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரதோற்சவம், அதுவுமே நல்லா செய்வாங்க. அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை. ஸோ இந்த 4 விசேஷங்களும் ரொம்ப கிராண்டாக வந்துட்டு செய்வாங்க அந்த கோயிலை. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பக்தர்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இந்த ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் கூட நிறைய பக்தர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போவாங்க. ஈவன் நார்த் இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு வந்துட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்துட்டு நிறைய இந்த கோயிலுக்கு வந்து போவாங்க. செலிப்ரிட்டிஸ், அதாவது ரொம்ப முக்கியமான பொலிட்டிஷியன், ஸோ எல்லாருமே வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு வரது வழக்கமாக வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி நிலவரப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2026 வந்துட்டு நிறைய பக்தர்கள் வந்துட்டு வந்ததாக வந்துட்டு ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா வந்து சொல்லுது. அதாவது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 2026 2026 ஜனவரியிலேருந்து இன்றைக்கி வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு, நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு வந்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக அந்த கோயிலோட காணிக்கைக்கு வந்துட்டு ரொம்ப அதிக அளவு வந்துட்டு சேர்ந்துருக்குது அப்படின்னு வந்துட்டு இந்த கோயில் நிர்வாகம் வந்துட்டு சொல்லியிருக்கு. ஸோ இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில் அப்படிங்கிறது சாதாரண கோயில் கிடையாது. இது வந்துட்டு அறிவின் தாய், சக்தியின் வடிவம், பக்தியின் அடையாளம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான ஒரு நம்பிக்கையான ஒரு புனித தலம் எதுன்னு பார்த்தா இந்த கொல்லூர் மூகாம்பிகை கோயில் தான். ஸோ இந்த அம்மன் கொல்லூர் மூகாம்பிகையோட அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்கம், நன்றி.